அனைவருக்கும் வணக்கம். வீதிகா ரிப்போர்ட் சூடாக இணைந்திருக்கிறோம். இன்றும் மிக முக்கியமான காணொலியோடு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்ற உறவுகள் யாராவது இருந்தால் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடுகின்ற இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். காலி தலங்கம போலீஸ் பிரிவு பகுதியில் இராணுவ முகாமில் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதான செய்தி வெளியாக இருக்கிறது. நேற்று மதியம் கொல்லப்பட்ட நபர் இராணுவ திட்ட கடமைகளுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு சிவில் பேருந்து ஓட்டுநர் என போலீசார் குறிப்பிடுகின்றனர். கொலை செய்யப்பட்ட ஓட்டுநருக்கும் மற்றொரு பேருந்து ஓட்டுநருக்கும் இடையே ஏற்பட்டிருந்த வாக்குவாதத்தின் பின்னர் இந்த கொலை நடந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. தலை மற்றும் உடலில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி இந்த கொலை செய்யப்பட்டிருக்கிறது. பலத்த காயமடைந்த நபர் பின்னர் இராணுவ அதிகாரிகளால் தலங்கம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்பும் அவர் உயிரிழந்திருக்கிறார். இவ்வாறு கொல்லப்பட்ட நபர் புகில்வெல்ல பகுதியைச் சேர்ந்த 61 வயதுடையவராகும். கொலை செய்த 28 வயது சந்தேக நபர் தலங்கம போலீசாரினால் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தலங்கம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அதுபோன்று நாடு முழுவதும் இருக்கின்ற இராணுவ முகாம்களில் களஞ்சியப்படுத்தப்பட்டிருக்கின்ற அனைத்து ஆயுதங்களை கணக்கெடுக்கும் நடவடிக்கை இறுதி கட்டத்தை எட்டியிருப்பதாக இராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் வருணகமைக்கை தெரிவித்திருக்கிறார். இது சிக்கலான மற்றும் நேரம் பிடிக்கும் செயல்முறை என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஒவ்வொரு ஆயுதத்தின் தொடரன்கள் மற்றும் பொறுப்பு குறிப்புகளை சரிபார்க்க வேண்டியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். கணக்கெடுப்பு முடிந்த பின் எந்த வகை ஆயுதங்கள் காணாமல் போயுள்ளன என்பது துல்லியமாக கண்டறிய முடியும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். நாட்டில் இடம்பெற்று வரும் திட்டமிட்ட குற்றச் செயல்களுடன் பாதுகாப்பு தரப்பினருக்கு தொடர்புண்டு என குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. இராணுவ முகாம்களில் காணப்படும் ஆயுதங்கள் குற்றச் செயல்களுக்காக பயன்படுத்தப்படுவதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. இந்த விடயம் தொடர்பில் கௌரவ ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவும் கருத்து வெளியிட்டிருக்கிறார். ஒரு இராணுவ முகாமில் இருந்து 73 துப்பாக்கிகள் காணாமல் போனதாகவும் அவை தற்போது பாதாள கும்பல்களின் கையில் இருப்பதாகவும் கௌரவ ஜனாதிபதி வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த நிலையில் இராணுவ முகாம்களில் காணப்படும் ஆயுதங்கள் தொடர்பில் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அறிக்கையிடப்படவிருக்கின்றது. இலங்கையில் 2022-2023 காலத்தில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி போன்ற பொருளாதார நெருக்கடி மீண்டும் ஒருபோதும் ஏற்படாத வகையில் நாடு கட்டமைக்கப்படும் எனவும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க நாட்டு மக்களுக்கு உறுதியளித்திருக்கிறார். மத்திய அதிவேக வீதி வேலை திட்டத்தின் கடவத்தை முதல் மேடிகம வரையிலான பகுதியின் கட்டுமான பணிகளை மீள தொடங்குவதற்கான ஆரம்ப நிகழ்வில் பங்கேற்றுரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். 2022-2023 பொருளாதார நெருக்கடியும் அதனால் ஏற்பட்ட சமூக துயரமும் தற்செயலானவை அல்ல. அவற்றிற்கு பல முக்கிய காரணிகள் இருக்கின்றன. ஒரு நாட்டினுடைய பொருளாதார ஸ்திரத்தன்மை கட்டுமான பணிகள் மூலம் மட்டும் உருவாக்கப்படுவதில்லை, மாறாக பல்வேறு வழிகளில் உறுதிப்படுத்தப்படுகிறது. இலங்கையில் 2022-2023 காலத்தில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி போன்ற பொருளாதார நெருக்கடி மீண்டும் ஒருபோதும் ஏற்படாத வகையில் நாடு கட்டமைக்கப்படும். முழு பொருளாதாரமும் மக்களின் வாழ்க்கையும் பெரும் சரிவை சந்தித்திருக்கின்ற இத்தருணத்தில் 2026 ஆண்டின் வரவு செலவு திட்டத்தினூடாக பொருளாதார நெருக்கடியை முடிவுக்கு கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கௌரவ ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். தேசிய மக்கள் சக்தியின் 5 வருட கால திட்டத்தில் அரசியலமைப்பு மாற்றமும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அதில் சர்வாதிகார ஜனாதிபதி முறைமையும் நீக்கப்படும் எனவும் பிரதி அமைச்சர் சத்ருங்கவும் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அதாவது எமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டுள்ள அனைத்து விடயங்களையும் 5 வருடங்களுக்குள் நிறைவேற்ற இருக்கிறோம். அதில் அரசியலமைப்பு மாற்றமும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அரசியலமைப்பு மாற்றத்தில் சர்வாதிகார ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்பட்டு நாடாளுமன்றத்திற்கு பொறுப்பு கூறும் புதிய முறைமை உருவாக்கப்படும். 2029 ஆண்டுக்கு முன் புதிய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படும். ஜனாதிபதி அனுரவுக்கு பின்னர் ஜனாதிபதி யாரும் இருக்க மாட்டார்கள். நாங்கள் சமர்ப்பித்திருக்கின்ற சொத்து விவரங்கள் தொடர்பில் பல கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. இதற்கு முன்னர் இவ்வாறு நடந்துள்ளதா என நினைத்து பாருங்கள். இதை நேர்மறையாக நோக்குங்கள். ஒரு நாடு என்ற வகையில் சாதகமான விடயமாகும். நாங்கள் அரசியலுக்கு வரும்போது எவ்வளவு சொத்து இருந்தது, விட்டு செல்லும் போது எவ்வாறு என்று மக்கள் தெரிந்து கொள்ளலாம். இதற்கு முன்னர் இருந்த அரசியல்வாதிகள் வரும்போது இருந்த சொத்தின் மதிப்பும் பின்னரும் எவ்வாறு அதிகரித்தது என்பதில் எமக்கிடையில் ஒரு உரையாடல் மட்டுமே இருந்தது. நாங்கள் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படுகிறோம் என குறிப்பிட்டிருக்கிறார்.
இலங்கையில் அடுத்த 10 ஆண்டுக்குள் வேலையின்மை பிரச்சினை தீவிரமடையும் என உலக வங்கியும் ஒரு கடுமையான எச்சரிக்கையை எச்சரித்திருக்கிறது. அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் இலங்கை தொழிலாளர் பிரிவுக்குள் புதிதாக சுமார் 1 மில்லியன் பேர் இணைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் அந்த கால பகுதியில் 3 லட்சம் புதிய வேலைகள் மட்டுமே உருவாக்கப்படும் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே வேலைவாய்ப்புகளை உருவாக்க தனியார் துறை வளர்ச்சியை ஊக்குவிப்பது அவசியம் என்று உலக வங்கியின் துணைத் தலைவர் ஜோர்ஜன்ஸ் யூட் தெரிவித்திருக்கிறார். உலக வங்கியினுடைய துணைத் தலைவரின் இலங்கைக்கான விஜயத்தின் பின்னர் உலக வங்கி வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உலக வங்கி குழு தனியார் மூலதனத்தை ஈர்ப்பதற்கும் போட்டித்தன்மை மற்றும் சேவை வளங்களை வலுப்படுத்துவதற்கும் நாடு முழுவதும் வேலை வாய்ப்புகளை விரிவுபடுத்துவதற்கும் அரசாங்கத்துடன் கூட்டாக இணைந்து செயல்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உலக வங்கியின் துணைத் தலைவர் கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடனான தனது கலந்துரையாடலில் நெருக்கடி நிலையில் இருந்து மீண்டலும் இலங்கையின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பாராட்டியிருக்கிறார். மேலும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் தனியார் முதலீட்டை ஈர்க்கும் மற்றும் முக்கிய துறைகளை நவீனமயமாக்கும் சீர்திருத்தங்களை செயல்படுத்துவதில் அரசாங்கத்திற்கு தொடர்ந்து ஆதரவு அளிப்பதாகவும் உறுதியளித்திருக்கிறார். காணொலி தொடர்பாக நீங்கள் நினைக்கும் விடயத்தை கருத்து பட்டியலில் என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம்.